உலகமெங்கும் இருக்கிற புரட்சி தலைவரின் பொன்மனச் செம்மலின் மக்கள் திலகத்தின் மன்னாதி மன்னனின் வெறியர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வெறியர்களும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மதத்தினர்களும் அதாவது அந்த போட்டோவை பார்த்தேன். அதை பார்த்த உடனே ஒரு வேதனை, எனக்கு மனவேதனை. என்னன்னா, நாமக்கல் எம்ஜிஆர்னு ஒரு ஆள் இருக்கார். 40-50 லட்சம் செலவு பண்ணி தலைவருடைய உருவத்தை வச்சுக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் சால்ரா போட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது விசில் சின்னத்துக்கு ஓட்டு, இது யாருன்னு பாருங்கள், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணுமா அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்குறான். இதே விசில் சின்னத்துக்கு ஓட்டு கேட்கணுன்னா நீ போய் பிரச்சாரம் பண்ணு. தலைவர் பேரை சொல்லி எம்ஜிஆர் குரூப்புன்னு சொல்லி எம்ஜிஆர் பேரவைன்னு சொல்லி போட்டுக்கிட்டு மானத்தை வாங்காதீங்க. சொல்ல புரியுதா? நீ 30 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ணி எம்ஜிஆர் தலைவர், எங்கள் தலைவரோட உருவத்தை வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை நானும் ரசித்தேன். தலைவர் பேரை எவன் சொல்கிறானோ அவனை அனைத்து பேர்த்தையும் ரசித்தேன். அந்த வகையில் பாக்யராஜிலேருந்து சத்யராஜிலேருந்து நிறைய பேர் எல்லாம் அனாதை நாயங்களும் ஆயிட்டானுங்க. எல்லாம் போய் திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த வரிசையில் இப்போ நீனு அருமையண்ணன் மக்கள் நாயகன் ராமராஜன் 83 அவ்வளோ வெறியாக இருந்தேன். 86 நம்ம ஒரு நல்ல ஒரு படத்தில் இருந்து இப்போ எனக்கு வயசு 56. 10-20 தடவை அவர் வீட்டில் சாப்பிட்ருக்கிறேன், ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன். குன்னத்தோடைய பெரியசாமின்னு சொன்னால் தெரியும், அந்த அளவுக்கு எனக்கு பழக்கம் இருக்குது. அவரே தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளத்தில் போய் ஒரு வேட்பாளருக்கு விஜய் வேட்பாளருக்கு ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு பிரச்சாரம் பண்ணுறதுனால அதே நான் வெறுத்துப்பட்டேன். இப்போ அந்த வர்க்கத்தில் அடுத்தது நீ எங்கே வேணாலும் யாரை வேணாலும் ஆதரிங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் தலைவரை பேரை சொல்லிக்கிட்டு அடுத்தவனை ஆதரிச்சுக்கிட்டு சால்ரா போடுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தலைவர் பேரே சொல்லக்கூடாது. எங்களை மாதிரி வெறியர்கள் மன்னிக்க மாட்டோம். நாங்களாம் வாயை திறந்தோம்னு வச்சுக்க வேற மாதிரி ஆகிடும். நீ பேர் வேணா வச்சுக்கலாம், தலைவர் பேரை. நாமக்கல் எம்ஜிஆர் ஊர் நாமக்கல் தலைவர் பேரை வச்சிருக்கலாம். அதனால தான் நாங்களே ரசித்தோம். ஆனால் திமுகவுக்கு சொம்பு தூக்குறது, விஜய்லாம் யார் ஆளு? உச்சத்தை உச்சாதான் விட்டுட்டு வந்திருக்கான், உச்சத்தை விட்டுட்டு வரல. எங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் எங்கள் ஊர்லேயும் ஆதரிக்கிறாங்களாம், அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்களாம். நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுன்னு கேளு, எங்கள் தலைவர் பேரை சொல்லாத. இதோட மரியாதை கெட்டுப்போ, இதோட இருந்துக்க. நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களே மரியாதையாக இருந்துக்குங்க. ஆனால் தலைவர் பேரை சொல்லிட்டு எவனுக்கும் ஓட்டு கேட்காதீங்க. இதோட அழிஞ்சிருவீங்க. அதிமுக அழிக்கணும்னு எவன் அழைச்சாலும் சரி உங்களுக்கு தான் அழிவு.